5x5 மாயச்சதுரம் செய்கிறதுல இது இன்னொரு முறை. ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம். இந்த ரெண்டில் எது எளிதானதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதில் நம்பரை வரிசையாக எழுதுகிறோம். இதே மாதிரி ஏற்கனவே 3x 3 மாயச்சதுரத்திலே செஞ்சுருக்கோம். அதனுடைய அதே மாதிரி தான் இங்கேயும் செய்கிறோம். வரிசையாக நம்பர் எழுதுகிறோம். இங்கே 1, வலது பக்கம் மேலே 2, வலது பக்கம் மேலே 3, வலது பக்கம் மேலே இந்த கடைசிக்கு போயிட்டதுனால இங்கே வந்துடுறோம். 4, வலது பக்கம் மேலே 5, வலது பக்கம் மேலே இங்கே நம்பர் இருக்குது, அதனால் அடுத்த இதில் ஆரம்பிக்கிறோம். 6, வலது பக்கம் மேலே 7, வலது பக்கம் மேலே 8. இப்போ வலது பக்கம் மேலே போனால் இந்த பக்கம் போயிடுது. இதுக்கு வெளியே போனால் நேராக கீழே இங்கே வந்து சேரும். ஆரம்பிக்கணும். 9, இங்கே வலது பக்கம் மேலே இந்த பக்கம் வெளியில் வலது பக்கம் வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே ஆரம்பிக்கிறோம். 10, வலது பக்கம் மேலே இங்கே நம்பர் இருக்குது, இந்த நம்பர் இருந்தால் கீழே ஆரம்பிக்கும். 11, வலது பக்கம் மேலே 12, வலது பக்கம் மேலே 13, வலது பக்கம் மேலே 14, வலது பக்கம் மேலே 15. இப்போ வலது பக்கம் மேலே இங்கே எங்கே வருதுன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வருது. இந்த ஒரு கட்டத்தில் நம்ம போன அடுத்த வேர்டு கட்டத்தில் நம்பர் இருந்தால் இங்கே கீழேயே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ரூலு. 16, வலது பக்கம் மேலே வலது பக்கம் இருக்குது, இங்கே கடைசிக்கு 17, வலது பக்கம் மேலே வெளியே போயிட்டோம். 18, வலது பக்கம் மேலே 19, வலது பக்கம் மேலே 20. இங்கே நம்பர் இருக்குது, வலது பக்கம் மேலே இங்கே போட்டால் வராது. அப்போ இங்கே 21. அடுத்தது வலது பக்கம் மேலே 22, 24, வலது பக்கம் மேலே கடைசியாக 25. இது ஒரு முறை. இப்போயும் அதே டோட்டல் வரும். 9, 12, 14, 6, 20, 25, 2, 2, 4, 5, 6, 65. சரியா? 9, 11, 16, 24, 25, 2, 4, 5, 6. அதே மாதிரி கிராஸில் 7, 12, 15, 16, 9, 25, 2, 4, 5, 6. இந்த கிராஸில் பார்ப்போம். 2, 1, 3, 6, 10, 15, 1, 1, 2, 3, 4, 5, 6. சரியா? 5x5 மாயச்சதுரம் செய்கிறதுக்கு 2 வழிகள் சொல்லியிருக்கோம். இந்த 2 வழியில் ஒன்றுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமானது, அவ்வளோதான்.